நாம் தேடி வந்த செல்வம் இங்கே இருக்கின்றது. இதை களவாடி சென்று விட்டால் கொடுக்கலாம். நான் முனி மாதிரி கிடையாது. இப்ப இந்த மாதிரி கிடையாது. என்னடா என்ன நடந்தது? சொல்லுவா ஆமாங்க. அம்மா நல்ல குறையும் கொண்டு வந்துட்டாங்க. உரங்களை சமைக்கல தாரியத்தை முகம் முடிக்கல வந்து அம்மா மூத்தத்தை போட்டு கறி ஓனு ஓனுக்கு அடங்கி போய் மீன் ஈக்கிற முடியல. என்னடா என்னடா ஆமெல்லாம் தைரியம் வேண்டா பழச்சாடி போகணும். தெய்வமே மரியாதை வந்து அரிசி வாங்கி நான் சொன்ன நீ ஆம்பள மகத்தல மெல்லி சேர்ப்பேன் பார்த்தா எந்த கடைக்கு அரிசி வாங்கிட்டு நான் எத்தனையோ அரிசி வாங்கி தின்றேன்னா எனக்கு பேதி அவருமா நிக்க மாட்டேன். அவன் ஓத்துக்கு ஆகுது இருவரும் சேர்த்து முதல்ல விலங்காகட்டுங்கள், முகம் முடிய ஆகட்டும். சம்பளம் வாங்கிங்க காடுறாண்டா ஒரு ஆம்புல இது உடம்புல ஆண் சொல்லுண்டா எத்தனை கட்சி வந்தால் ஒன்றுமே செய்யவே முடியாது. இந்த இடத்துல வந்து என்ன அவன் என்ன தூண்டுக்கிறான்? கக்குமா
ஐயோ, சத்தியமா திருடுறேன். பார்ப்பதற்கு தீவிரவாதி மாதிரி தெரிகிறது. இப்பேற்பட்ட திருடர்களை சும்மா விடவே கூடவே கூடாது. ஏய்! ஏய்! யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? பழைய நாட்டை சார்ந்த பைரவன் என்பது எனது பெயர். ஏய்! அவன் பேரு மயிரவன். வலிங்கு நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் திருடக்கூடியவர்கள். இப்பேற்பட்ட திருடர்களை விட்டு வைக்கவே கூடாது. கூடாது. இன்றே நமது நாட்டில் இப்பொழுதே தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இந்த இரும்பு துண்டு அந்த காலத்துல இழுத்துக்கிச்சு. ஐயா, டேய், இவனுக்கு தூக்கு தண்டனை அப்படியே ஆகட்டும் ஐயா. சீக்கிரமாக. ஐயா, கொஞ்சம் இரு. டேய், இப்படி கொல்லடா மச்சான், டேய். இந்தா. என்னடா இது வேற? சரிடா. போடுறா, டேய் மச்சான். இந்தா, போடு. இந்தா, தலையில போடுறா. ஏய், என்ன ஓரமா நிக்கிற? எவ்வளவு திமிரு இருந்தா எங்க கொட்டையில வந்து கோட்டையிலயா? ஏய், டேய், ஒரு நிபந்தனை. என்ன ஐயா? என்ன நிபந்தனை தெரியுமா? ஆ, நான் 3 முறை தான் சொல்லுவேன். ஆ, 4வது முறை இழுத்து விட வேண்டியதுதான். என்ன தெரியுமா? ஆ. 1, 2, 3 என்று சொல்லு. 3 என்று சொன்னவுடனே டவர். நான் ஒரே மொத்தமா 3 சொல்றேன். ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க. ஏய், சுடாயமா. ஏய், டேய், என்னடா? ரெடியா? சொல்லுடா. 1, 2, 3 சமாளி இல்லையா? என்னடா? சொல்லலாமா? 1, 2, 3. சேர்த்து போயிட்டு போடுங்கம்மா. கண்ணு தெரியும் காமல. ஏய், உன் கையில அவன் போட்டு கயிறு தெரியுது. நான் பேசுங்க இந்த மாதிரி உங்க கையில எவ்வளவு கூட்டி அப்படியே நடுவு ஊட்டி போயிருக்கோம். ஊட்டி சொன்னாங்க. ஊட்டி போய் லட்சம் சொல்லட்டுமா? 1, 2, 3. சொல்லிடா. நீங்க 3 சொன்ன உடனே நான் புடிச்சு நீக்கலாம். 1 சொல்லிங்களா விட்டுருந்தான், 2 சொல்லிங்களா விட்டுருந்தான், 3 சொன்னா புடிச்சுக்கலாம். சொல்லலாமா? 1. ஐதுலமா தப்பா பட்ட சொல்லி போடுங்க. ஆரம்பிக்கிறாரு. 1க்கு வரல, 2க்கு வரல. 1, 2, 3. போய் வர. ஏய், ஏய். ஏய். சொல்லட்டுமா? 1, கேக்கு. 2, போ. 3. போக நிறுத்துங்கள். ஒரு திருடனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும் நேரத்தில் தடுத்து நிறுத்துகின்றாய். எதற்காக? அப்பா, எதற்காக தெரியுமா? எதற்காக? நம்ம அரண்மனையில எத்தனை வாழைப்படி இருக்கிறது? 108 வாயிற்படி இருக்கின்றது. எத்தனை காவலர்கள்? ஒவ்வொரு வாயிற்படிக்கு 2 பேர் காவல் இருக்கின்றனர். அரண்மனை பின்புற எத்தனை காவலர்கள்? 2000 பேர். உள்புறத்தில் 1000 பேர், மொத்தம் 3000 பேர். அப்படியா? ஆ. அந்த 3000 காவலர் இருந்தாலும் கைது முத்தாட்ட அறுத்து வந்தாரு. அவர் எப்படியாப்பட்ட வீரராக இருப்பாரு?
என்ன இருந்த போயிலும் அயல்நாட்டு படிப்பல்ல உண்மைத்தானடா என்னுடைய மகள் கூறுவது. 108 வாயில்களில் ஒவ்வொரு வாயில்களுக்கு 2 பேர் காவல் இருக்கின்றார்கள். உள்புறத்தில் 1000 பேர், வெளிப்புறத்தில் 2000 பேர் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் மீறி என்னுடைய முத்தாரத்தை அறுக்க வந்திருக்கிறார். அவன் எப்பேற்பட்ட வீரனாக இருப்பார் என்று பாராட்டுகின்றார். அதனால் அப்பா, இந்த நாட்டில் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுங்க. டேய், இந்த விஜயபுரி நாட்டுக்கு அமைச்சர் என்பதே இல்லை. என் மகள் கூறுவ திருடனுடைய கரத்திலேயே சாவி கொடுத்தார். அவன் லாரி கொண்டு வந்து ஏற்றி போடுவான். பத்திரமாக சரியாக பேர்பட்ட போட்டியில 3000 பேர் தாண்டி அம்மா கிட்ட போய் அம்மாள்கிட்ட பிடிச்சி அர்த்தானா அந்த வீரனுக்கு என்ன கொடுக்கணும்? அவனுக்கு பரிசு இல்லடா, பதவியே கொடுக்க போகிறேன். பதவி? ஆமா, கொடுங்க. இந்த திருட்டு தொழில் என்பதை இருக்கவே கூடாது. எதற்காக? இந்த விஜயபுரி நாட்டுக்கு நீதான் அமைச்சராகவே பணியாற்ற வேண்டும். அப்படியா?